ஹலோ guys, எல்லாரும் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு வீடியோ முடிஞ்சவரை கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ஷல் யூனிவர்ஸில் இருந்து சீசன் 2ல் 11-12. ஸோ இந்த வீடியோவோட சீசன் 2 வந்து முடியுது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்கப்பா. ஓகே guys, ஸோ வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கிளான்ஸ் காட்டுறாங்க. ஸோ ஹீரோவும் அந்த ஸ்பீயருக்காக லிங்லாங்கோட ப்ரெஷரை வந்து சமாளிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவனுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ரெஷரை தாண்டி வெளில வந்துட்டான். வெளில வரும்போது சொல்லிட்டு வருவான், இந்த அசிங்கத்துக்கு உன்னை 100 மடங்காக கொடுப்பண்டா அப்படின்ற ஒரு டைலாகோட வெளில வந்திருப்பான். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து ஒரு தண்ணி இடத்துல உட்காந்து அவனுடைய எனர்ஜியை வந்து ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவன் எனர்ஜி ரெக்கவர் பண்ணுறப்போ நம்ம புலிக்குட்டி அங்கங்கே நடந்துகிட்ருக்கேன். நம்ம மிங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே என்ன ஹீரோவோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ப்ரெஷர், அவன் பட்ட அவமானம் தான் வந்து ஞாபகம் வருது. அவன் வந்து ஹீரோவை பார்த்து எறும்பு சொல்லியிருப்பால, அதெல்லாம் அவன் திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். ஹீரோ வந்து டென்ஷனாக வரான். பட் இருந்தாலும் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ புலிக்குட்டி அங்கங்கே நடந்து சவுண்டு போட்டுட்ருக்கோம். மிங்க் வந்து டேய் திரும்ப திரும்ப நடக்கார அத்த டைம் தான் சொல்கிறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ ஹீரோவும் கண்ணை முடிச்சோடனே புலிக்குட்டி போய் அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கு. பரவாயில்லடா, மிங்க வந்து சொல்லுது, பரவாயில்லடா நீ தைரியமான ஆள் தான், ஸ்பேரை விட்டு கொடுத்துருவோன்னு நினச்சேன், கெத்தாக நின்று கடைசி வரைக்கும் நின்று போராடி வந்துட்டடா. அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து 2 வருஷத்தில் வந்து அவனோட நான் பவர்ஃபுல்லாக ஆகணும், அவனோட லெவலுக்கு நான் ரீச் பண்ணோம்னா. என்ன விளையாண்டுருக்கியா, அவன் ஆல்ரெடி எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகலான்னு தெரியல. அவன் வந்து ஒரு யங் ஜீனியஸ்டா. நீ 2 வருஷம் ட்ரை பண்ணாலும் அவன் அந்த 2 வருஷத்தில் இனிமே தானே பவர் ஆக போகிறான். அப்புறம் எப்படி நீ வந்து அவனை சப்ரஸ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மிங்கி கேட்குது. உடனே ஹீரோ சொல்கிறான், இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லு அப்படின்னா. இதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ராஜா, ஏன்னா வந்து இந்த 2 வருஷ கேப்பில் அவனுமே வந்து பவர்ஃபுல்லாக ஆவான்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஹீரோ யோசிக்கிறான், இல்லை கண்டிப்பாக அவனை சப்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு போகும்போது அவனுக்கு வந்து ஒரு ஐடியா ஆகுது. ஒரு வேளை அந்த ஆன்சிஸ்டர் சீல் இருக்கிற இடம் தான் வந்து எனக்கு தெரியும்ல, நான் வந்து அந்த சீலை வந்து ஆப்டைன் பண்ணால் மேபி வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு கேட்குறான். நான் வந்து அந்த ஆன்சிஸ்டர் சீலை வந்து ஆப்டைன் பண்ணால் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, ஆனால் வந்து இப்போ இருக்கிற உன் பவர் லெவலை வச்சு அதை அடையிறது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்ட்டு மிங்க சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ அதை கேட்ட ஹீரோவும் அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக நம்ம போய் ஆப்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அந்த டீமன் கிளானில் வந்து இதுக்கு முன்னாடி அந்த சீலை வச்சிருந்த 8 ஆன்சிஸ்டர் சீல் இருந்துச்சு. ஸோ டீமன் கிளானில் ஒருத்தர் சீலை யூஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான இடத்துக்கு வந்து போனார். அதெல்லாம் வந்து இப்போ வேறு இடம் சதறி போயிடுச்சு. நம்ம நேரத்துக்கு நம்ம 2 தான் நமக்கு தெரியுது, அதை மட்டும் நீ அப்டேட் பண்ணால் பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்கலாம்டா அப்படின்னு. ஸோ மிங்க வந்து வானத்தை பார்த்துட்டு, என்ன வானத்தை பார்த்துட்டு இருக்கேன் ஹீரோக்கு, அங்கேருந்து ஏதோ ஒன்று வருதுடா அப்படின்னு சொல்லுவோம். உத்து பார்த்தா நம்ம வாங்கி அங்கே இருக்கான்ல அவனோட கோல்டன் ஸ்பியர், டிராகன் ஸ்பியர், அதை தூக்கி அடிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம ஹீரோ கிட்ட வரும், எல்லாம் ஓடுங்கடான்னு கத்துறானுங்க. அது வந்து அடிச்சட்டிக்கெல்லாம் செத்தரிட்டு போய் வந்துட்டானுங்க. ஸோ வந்து வாங்கிட்டாங்க. பின்னாடியே வந்து அந்த ஸ்பியர் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். என்கிட்ட இருந்து உன்னால் தப்பிக்க முடியும்னு நினச்சாடா எறும்பே அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து இவனை பார்த்தோன்னே ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த டிராகன் சிலைவா இருக்குல்ல, யாங் டிராகன் சிலைவா, அந்த டிராகன் சிலைவா வந்து சரி கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும் அப்படின்ற ஒரு யோசிச்சுட்டு இருக்கான். பேசும்போது அவனை அட்டாக் பண்ண. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் புலிகிட்ட வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்குறான். இந்த மாதிரி வந்து இது எத்தனை நீ சிஸ்டரை கொடு, கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படும், அந்த சண்டையில் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு புலிக்குட்டி கொடுக்க. புலிக்குட்டியை வாங்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருதுங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு உன்னை கொன்று அந்த ஸ்பேர் நான் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகணும்டா இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனும் டைலாக் சொல்லிட்டு அவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பேரை வந்து ஏன்ஷியன் ஸ்பேரை வந்து வெளியே எடுக்கிறான். ஸோ அவனும் உட்சியில் வச்சு அட்டாக் பண்ணேன். அதெல்லாம் அவனை ஒன்றுமே பண்ணுற மாதிரியே இல்லைங்க. அவனை பார்த்துட்டே இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக்லாம் என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறியாடா, என்னோட லெவலுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கடா அப்படின்ட்டு அவனும் பறந்து போய் மேலே வந்து ஒரு அட்டாக் வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்கான். ஸோ அது என்ன அட்டாக்குன்னு அது பார்த்தீங்கன்னா ஒரு சீல் மாதிரி இருக்குது. அந்த சீலை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோவும் அவனோட ஆன்ஷியன் ஸ்பியரை வச்சு வந்து தடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் வந்து அந்த சீலோட பவர் பயங்கரமாக இருங்க. ஸோ ஹீரோ ஒரு இடத்துல கஷ்டப்பட அந்த ஆன்சிஸ்டர் வந்து சொல்லியிருப்பார்ல, அவருக்கு வந்து நான் ஒரு நல்ல டெக்னிக்கை தரேன்டா தம்பி அப்படின்ட்டு இந்த ஸ்பியரில் வந்து அந்த டெக்னிக்கை வந்து இன்புட் பண்ணிருப்பார். இந்த ஒரு ஸ்பியரை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷலான டெக்னிக். அந்த டெக்னிக் ஹீரோட மைண்டுக்குள்ளே வர இதை தெரிஞ்ச ஹீரோவும் அவனோட பவரை அந்தக்குள்ளே போர் பண்ணி அடிப்பான் பாருங்க. அந்த சீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டைய ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த உடனே அவனால் நம்பவே முடியல. வாங்கால உடனே அந்த சீலும் உடஞ்சிட அவனை வந்து ஒரு மீன் மாதிரி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மீன் போய் நம்ம வாங்க வந்து அட்டாக் பண்ண போகுது. ஆனால் வந்து அவன் வந்து ஈஸியாக தப்பிச்சிடறான். உடனே அவனை சொல்கிறான், பரவாயில்லடா ஒன்ட்டே நல்ல எபிலிட்டி இருக்குது, ஆனால் இப்போ வந்து என்னோட பவரை பாடுறா, இந்த டிராகன் ஸ்பீரால் நீ சாவறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுக்கிறோம்டா, இந்த வாங்கியாக இன்றைக்கி உன்னை கொல்ல போண்டா அப்படின்னு பேசிட்டு அதில் பவரை கேதர் பண்ணி அவனுமே வந்து ஒரு டிராகன் ஸ்பிரிட்டை வந்து சமன் பண்ணுறாங்க. அந்த டிராகன் ஸ்பிரிட்டும் வந்து கத்திக்கிட்டே வந்து அட்டாக் பண்ண வர தலைவனும் நம்ம ஹீரோவும் வந்து மீன் ஸ்பிரிட்டை வந்து அனுப்புகிறான். அந்த
நம்ம ஸ்பியர்லேருந்து ஏன்ஷியன் ஸ்பியர்லேருந்து மீன் ஸ்பிரிட் அனுப்புகிறான். ரெண்டும் போது அந்த மீன் ஸ்பிரிட் வந்து அந்த டிராகன் ஸ்பிரிட் அடித்து தூக்கி போட்டுருது. இதை பார்த்து வாங்கட்டே ஒழுங்கு தான் உள்ளேருந்து அந்த பைத்தான் ஸ்பிரிட் இருப்பது அதை அமுச்சு விட்றானும் உள்ளேருந்து ப்ளூ பைத்தான் ஸ்பிரிட் அமுச்சு விடுவாங்க. ஸோ அந்த ப்ளூ பைத்தான் ஸ்பிரிட்டும் அந்த டிராகன் கூட போய் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் அதில் என்ன விஷயம்னா அது வந்து கோல்டன் டிராகனுங்க. அதனால் வந்து அதுதான் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ப்ளூ பைத்தானும் வந்து ஏறக்குறைய அதனோட பவர் லெவலுக்கு ஈக்குவலாக தான் வந்து 2 சண்டை போட்டுட்ருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து டிராகன் வந்து பைத்தானை கட்டிக்க நம்ம ஹீரோ உடனே என்ன பண்ணுறான், அவனோட ஃபுல் ஃபோர்ஸை வந்து அந்த பைத்தானுக்கு கொடுக்குறான். இப்படி கொடுத்த உடனே 2 மாற்றி மாற்றி மோதிக்க அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் மாதிரி உருவாகி வெட்டிச்சிருச்சுங்க. அதனால் உடனே நம்ம ஹீரோவும் தூக்கி தூரமாக அடிக்க போகிறான். ஸோ அந்த வாங்குமே பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் தாங்க. அவனை சொல்லிட்டு இருக்கான், பரவாயில்லடா உனக்குள்ளே ஏதோ ஒரு எபிலிட்டி இருக்குது, இந்த ஸ்பேர் எனக்கு கண்டிப்பாக வேணும்டா, செகண்ட் ஸ்பேரா அப்படின்னு அவனு சொல்லிட்டு அவன் நேரடியாக வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. அவன் கன்னத்தில் பட்ட ரத்தத்தை பார்த்தோன்னே டே உனக்கு நீ கொன்னே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் பண்ணுற ஒவ்வொரு அட்டாக்கும் ஹீரோ தடுக்கிறானே வச்சு மற்றபடி வந்து திரும்ப அவனால் வந்து அட்டாக் பண்ண முடியல. அவனோட அட்டாக் ஒவ்வொன்றும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் இருக்குது, ஸ்பீடாகவும் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த இடத்துல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், எவ்வளோ டைம் தானே தடுக்கிறேன்னு பார்த்து உன்னை அன்னைக்கு கொன்னே ஆகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து குத்துவான். அந்த குத்து வந்து உள்ளே இறங்குன மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது வந்து ஹீரோவாக இருக்காதுங்க. என்னன்னு அந்த புகையெல்லாம் விளங்கிட்டு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் என்ன பண்ணுவோன்னா அவனோட பப்பட்டை சமான் ஒன்று இருப்பாங்க. இதை பார்த்து பப்பட்டா, அதுவும் மிட் லெவல் பப்பட்டா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த பப்பட்டு நான் இன்னொன்று எப்படி கிடச்சிது, எவ்வளோ ட்ரெஷர் தான்டா அவங்ககிட்ட இருக்குன்னா உடனே மிங்கு சொல்லிட்டு உன்னோட பவரை வந்து அதுக்கு வந்து கொடுறா, அதை கொடுத்து அட்டாக் பண்ண வேடா அப்படின்ட்டு நம்ம மிங்க சொல்லவும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அது பவர் கொடுக்குறான். ஸோ அந்த பவரை கொடுத்த உடனே வந்து அந்த பப்பட்டை சுற்றி அந்த லைட்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சு அந்த பப்பட்டும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. உடனே அந்த பப்பட்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து கமாண்ட் கொடுக்குறான், அவனை அட்டாக் பண்ண பப்பட்ட அவனை வந்து தோக்கடிச்சிரு அப்படின்ற மாதிரி கமாண்ட் கொடுக்கும். ஒரு அடி தாங்க வயிற்றுல. அந்த ஒரு அடிக்கு வந்து வாங்க போய் கல்லில் அடிச்சுட்டு போய் விழுந்துறான். இதை பார்த்துடும் என்ன பவரா, ஒரு அட்டிக்கு அவனை சாச்சிருச்சு. உண்மையிலே இந்த பப்பட் பயங்கரமான பப்பட் தான்டா அப்படின்னு பேசிட்டு இருக்க. அவன் ஒன்றும் சாவல்றான்னு மிங்கி கத்துவான். சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறது, திரும்பவும் பவர் கொடுறான். அது வந்து அட்டாக் பண்ணி அவனை டிஃபீட் பண்ணுறான். சரி ஓகேன்ட்டு திரும்பவும் பவர் கொடுக்க அந்த பப்பட்டை வந்து அட்டாக் பண்ண சொல்லுவான். ஸோ இந்த டைமில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிற பப்பட்டை அவனை போய் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ பப்பட் அடிக்கிற ஒரு அடி அவனுக்கு இடி மாதிரி இறங்குது. இவன் என்ன தான் ஸ்பேர் எடுத்து பப்பட் நெஞ்சிலே குத்துனாலும் அதெல்லாம் அது கண்டுக்கிற மாதிரியே தெரிலங்க. அதை கண்டுக்காமல் உடனே ஒரு அடி அடித்து மேலே தூக்கி போடும் பாருங்க. அவன் போட்டிருக்க ஆர்மர் ஷீல்டு எல்லாமே வந்து சுக்கா நொறுங்கி போய் கீழே விடுவாங்க. அவனோட ஸ்பீரம் கீழே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட மணி பேக் இருக்கும். அது ஹீரோ எடுத்து வச்சுட்டு நீ என்னை தாக்கலடா அதுக்கு உனக்கு பெனால்ட்டிடா அப்படின்ட்டு இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து யூனிவர்சல் லெவல் பேக், நிறையவே ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல பார்த்தியா இப்போ வந்து நான் தான்டா உன்னை கொல்ல போகிறேன், இதான்டா உனக்கான நேரம் அப்படின்ட்டு அவனை கொல்ல வர. அந்த இடத்துல வந்து ஒரு கார்டியன் வந்து கத்துறான், ஷாங்கெல்டர் அப்படின்னு கத்துவோம். அந்த இடத்துல வந்து ஹீரோட அட்டாக் வந்து ஒரு ஷீல்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. யாரான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து எல்டர் ஷான் அப்படின்ற வந்து ஒருத்தர் வந்து வராரு. அவர் வந்த உடனே ஹீரோ வந்து தள்ளி வந்துடுறான். மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல எங் மாஸ்டர், இவனை நான் பார்த்துக்கிறேன்ட்டு, நீங்கள் தானே சொன்னீங்க நீங்களே பார்த்துக்கிறேன்ட்டு, என் மாஸ்டர் இந்த அளவுக்கு யாரும் டேமேஜ் பண்ணதில்லடா, உன்னை இந்த இடத்துல கொல்ல போகிறான்டா அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. ஸோ 11th எபிசோடு நான் ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த 11th எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுன்னா கிளான்ஸ் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவனோட ஆன்செஸ்டர் ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா அவன் பப்பாட்டை வந்து அடிச்சிருக்கோம். அந்த இடத்துல கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கார்டியன் வந்துருப்பார். அந்த கார்டியன் வந்து ஹீரோவை வந்து பயன்படுத்தி விட்டுருப்பார். ஸோ ஹீரோவும் வந்து பார்க்குறான், ஸோ வந்து எப்படி தான் வந்து இவர் வந்து இது பண்ண போகிறோன்ட்டு. இந்த சீனில் அவர் பண்ண ஒரு அட்டாக்கு ஹீரோவும் தள்ளி போய் அவன் பப்பட்டை வந்து விற்குது. அவர் உடனே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார், நீ நினைக்கிறடா போய் இந்த மிட் லெவல் பப்பட்டெலாம் வந்து என்கிட்டருந்து உன் உயிரை காப்பாற்றுன்ட்டு உங்கள் 2 பேரும் இதே இடத்துல புதைக்கிறேன்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர. வாங்க சொல்லிட்டு இருக்கான் எல்டர் ஷான் இது மாதிரி வந்து அவனை வந்து சீக்கிரமாக கொன்னுடுங்கன்ட்டு. ஸோ அவரும் ஒரு பெரிய அட்டாக் இது பண்ணால் ஹீரோவும் இங்கே வந்து தப்பிச்சா போயிருந்தான்னு ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த பெரிய அட்டாக்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்து வந்துட்டு இருக்குங்க. ஸோ உடனே ஸோ வர்ற அட்டாக்கு பார்த்த ஹீரோவும் வந்து பார்த்துட்டு இருக்க மிங்க உடனே என்கிட்ட வந்து உன்னோட பவர் குறா அப்படின்ட்டு கேட்குது. உடனே வந்து மிங்குக்கு வந்து பவர் கொடுக்க மிங்கு வந்து வந்த ஒரு அடிக்கு பெரிய ஸ்பிரிட் பாடியாக ஆகி அதை ஒரு அடியில் வந்து கேன்சல் பண்ணுறச்சு. ஸோ வந்து இதை பார்த்தோன்னே சரி இதுதாண்டா அவனுக்கு கிடச்ச நேரம், தயவு செஞ்சு இங்கே தப்பிச்சு போயிடும், அவங்களாம் சண்டை போட முடியாது, அவன் 7th லெவலில் இருக்கான்டா அப்படின்ற மாதிரி நம்ம மிங்கு சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் வந்து அந்த இடத்துல வந்து ஓட ஆரம்பிக்கலாம். இதை பார்த்தோன்னே பரவாயில்ல இவன் வந்து என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறான்னு தெரியல, என் அட்டாக்கு தடுத்துட்டான், அவன் அப்படியே விட போகிறீங்களான்னு கேட்க கண்டிப்பாக இல்லைன்ட்டு அவனும் ஒரு வேக்யூம் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான்.
சுற்றி இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக கேதராக 7th லெவலில் இருக்கிறதுனால அது கொடூரமாக கேதராக. ஸோ ஹீரோ ஓடுறவங்க கூட ஓட முடியல, ஹீரோவும் சேர்த்து இருக்குது. அவனும் அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்பின் வெப்பனாக வந்து மாற்றி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அந்த வெப்பனை வர்ற ஃபோர்ஸில் வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோ இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக இங்கேருந்து ஓடி தப்பிச்சா வந்து வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக இதை தடுத்தாகணும், இல்லை ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைனா அவன் கதை இங்கேயே முடிஞ்சிருன்ட்டு. ஸோ ஹீரோவும் அவனோட ஸ்பீரை வர வச்சு அவன் டெக்னிக்கை வர வச்சு தடுக்க பார்க்குறான். ஒரு இடத்துல வந்து தடுக்க முடியல, அந்த ஷீல்டு எல்லாம் உடஞ்சி போயிடுது. அதுவும் அவனை கொல்ல வரா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பிளாசம் வந்து வருதுங்க. ஐ மீன் வந்து அந்த ரோஜா பூலாம் இதழ்களாக வந்து பறந்து வந்து விடல. ஸோ இந்த ரோஜா பூக்கள் இதழ்கள் வர ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லா இடத்துல வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம குவின்ஸுவோட அந்த தாமரைப்பூ வந்து அவர் பண்ண அந்த அட்டாக்கை வந்து அப்படியே வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாமரை இதழ் விரிஞ்சு ஒரு அடிக்கவும் அதை வர ஃபோர்ஸ் அவங்க 2 பேரும் வந்து அட்டாக் பண்ண வருது. அவர் வந்து ஷீல்டு போட்டுறாரு. ஸோ ஹீரோவும் பின்னாடி தூக்கி போட நம்ம குவின்ஸு வந்து நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக அழகாக வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. இதை பார்த்தோன்னே மாஸ்டர் அவங்களை நான் துரத்துன மாட்டேன், இல்லை வேணாம், குவின்ஸு வந்து அவங்களை காப்பாற்றுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம இது பண்ணுறது கஷ்டம், இந்த டைம் விட்டுருங்க, நெக்ஸ்ட் டைம் அடிச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட்டுறாங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குவின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மலையோட உச்சியில் வந்து ஹீரோ வந்து விட்டுருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த மாதிரி வந்து மிஸ்டர் குவின்ஸும் மிஸ் குவின்ஸும் நீங்கள் வந்து இல்லைனா நான் நிறைய செத்துருப்பேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நன்றிலாம் வந்து இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்து திரும்ப சொல்கிறாங்க, கண்டிப்பாக இல்லை, நான் நீங்கள் பண்ண உதவிக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னா நீ வந்து நமக்குள்ளே நடந்தது வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இது வந்து இங்கேயே மறந்துட்டு நீ வந்து போயிடணும், இதுக்கப்புறம் இப்போ ஃப்யூச்சரில் என்கிட்ட எப்போவுமே வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கேப்பபிளானு காட்டுவேன், கண்டிப்பாக நான் அதுக்கான உங்கள் அளவுக்கு நான் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட குஞ்சுவும் டேய் நீ என்னடா நினச்சிட்ருக்க, உனக்கும் எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப லென்த்ரா அப்படின்னா இல்லை குஞ்சு நீங்கள் வந்து இன்றைக்கி என்னை காப்பாற்றிருங்க அதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஹீரோ திரும்பவும் நன்றி வைக்கிறான். இவங்க சொல்கிறாங்க, டேய் உன்னெல்லாம் நான் என்னடா பண்ணுறது, நீயே பார்த்தல நீ வந்து இவ்வளோ வீக்காக இருக்க, நான் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன், 2 பேருக்கு ஸ்ட்ரென்த் டிஃப்ரெண்ட் அதிகம்னா அவங்களும் அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னொன்னே அவங்களும் கீழே இறங்கி வந்து நம்ம ஹீரோட நெஞ்சிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. ஹீரோவாக தாங்க முடியாமல் கல் இடிச்சுட்டு சொல்லுவான், பத்தியா நீ வந்து இவ்வளோ வீக்காக இருக்க, நீ எப்படி வந்து இது பண்ணால் எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வீக்காக தான் இருப்பாங்க, ஸ்டார்டிங்கில் போக தான் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஹீரோ கத்துறா. நம்ம குவின்ஸ் வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. இதை பார்த்தோன்னே நீ வந்து எனக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணு, உனக்காக நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகிட்டு வருவேன் ஃப்யூச்சரில் அப்படின்னா டேய் இங்கே வந்து கேட்குது, டேய் கடைசியாக அந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்க திருப்பியாவது ஒத்துக்கடா அப்படின்னு கேட்குது. ஸோ இதாவது வந்து இந்த எபிசோட கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீனில் வந்து காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் பொண்ணை வந்து உட்காந்து கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஹீரோவும் கிட்ட போய்ட்டு சரி ஓகே இது வந்து ஃபுல் மூணாக இருக்குது, இப்போ தான் வந்து இன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும், இந்த நேரத்தில் வந்து நம்ம இதை வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் ட்ராகன் சலைவா அதை வந்து நான் குவின் பொண்ணு மேலே அமுச்சு விட்டு அதை வந்து ஹீரோ வந்து அவனோட மென்டல் பவரால் அதை வந்து அப்படியே வந்து பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். பிளாஸ்ட் பண்ணி அதில் வர எல்லா எனர்ஜியும் சேர்த்து ஒரு லிக்யூட் மாதிரியே வந்து நம்ம டேங்க் பொண்ணுக்கிட்ட அனுப்புவான். இது அனுப்புகிறவனே வந்து மிங்கி சொல்லுது இது ஒரு வேலை செய்யலையா என்னமோ அப்படின்னு பார்த்தா டே இது வேலை செய்யலான்னு பார்த்தா உடனே மிங்குக்குள்ளேருந்து ஒரு கொடூரமான ஆறா வந்து வெளியே வரும் பாருங்கள். அந்த ஆறா வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த ஆறா பார்த்துக்கிறோம் என்னடா அது வந்து இவ்வளோ திக்னஸாக இருக்குது, அதெல்லாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, இந்த அளவுக்கு ஆறா வந்து எப்படி வந்து டேங்க் உடம்புல இருக்குது அப்படின்னு கேட்டால் இது வந்து நான் சொன்னேன்லடா இந்த பாடி வந்து ஸ்பெஷலான பாடி, இது வந்து இங் பாடி, இதனோட எனர்ஜி கண்டிப்பாக கொடூரமாக இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா வந்து அவளோட குய் வந்து இப்போ வந்து டெவில் குய்யாக இருக்குது அப்படின்றக்க இப்போ வந்து அவள் மட்டும் அந்த பவரை மட்டும் அப்சர்வ் பண்ணல அப்படின்னா அது வந்து பின்னாடி அவளுக்கு ரொம்ப பிரச்சனைடா அனுப்புவாங்க. ஸோ கிங் பொண்ணு கீழே விட ஹீரோவை பிடிக்கிறான். அந்த இடத்துல அந்த டெவில் குய் வந்து ஒரு டெவிலோட உருவத்தை வந்து எடுக்குதுங்க. ஒரு டெவிலோட உருவமாக வந்து முழுசாக வந்துருக்கு. அது பண்ணுற ஒவ்வொரு அட்டாக் எல்லாமே வந்து சலிச்சுட்டு அப்படியே பக்கம்னு ஃப்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ ஹீரோன்னு நம்ம டேங்க் பண்ண விட்டு கண்டிப்பாக ஒன்று அது கூட சண்டை போட்டோம், டே பார்த்துட்றா அதனோட ஒரு அட்டாக் மேலே பட்டுச்சுன்னா அப்போவே நீ ஃப்ரீஸ் ஆகிடோடா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம பைத்தானை விட்டு அட்டாக் பண்ண அந்த டெவில் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பைத்தானையுமே அந்த ஸ்பிரிட் பைத்தானையுமே ஃப்ரீஸ் பண்ணுது. இதை பார்த்தோன்னே என்னடா அது அட்டாக் கூடமா இது ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது கண்ணில் படுறது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுனா இங்கேருந்து ஓடுறா அப்படின்னு மிங்க கத்தவும். ஸோ வந்து ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து அந்த ஓட்டு மேலே ஓட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இப்போ தான் ஒரே இது வந்து ஐஸ் தானே, கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஃபயர் தான் வீக்னஸாக இருக்கும்ன்ட்டு அவனோட ஃபயர் அரேயை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃபயர் வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபயரை பார்த்த உடனே வந்து அந்த டெவிலாம் வந்து பயந்து ஓட ஆரம்பிக்குது. ஸோ எங்கேயாவது ஓடணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு யார் உடம்புல ஏதாவது பூந்துக்கலான்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம டேங்க் பண்ண ரெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா சரி ஓகே டேங்க் உடம்புல போடலான்ட்டு போக ஸோ நம்ம ஹீரோவும் அவனோட ஃபயர் போர்ஸ் அதிகமாக வந்து டேங்க் முன்னாடி அமுச்சு விட்டு ஹீரோ வந்து நின்றுறான். உடனே அவனோட ஃபயரை சுற்றி எரிய விட்டு அந்த டெவிலை வந்து அந்த நெருப்பு உள்ளே வந்து பிடிச்சிடறான். அந்த டெவிலை வந்து அட்டாக்லாம் பண்ணாலும் எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேது. ஸோ அந்த ஃபயர் வந்து டெவிலை வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கு. ஸோ ஹீரோ வந்து கட்டுப்படுத்திடுற இதே நேரத்தில் நம்ம டேங்க் பண்ணி எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து பிரதர் என்ன பண்ணுறீங்க
இருக்கீங்கன்னா என்னது வந்து இவ்வளோ கொடூரமாக இருக்குன்ட்டு அது வந்து உனக்குள்ளே வந்து டெவில் குய் நீ வந்து அதை வந்து எப்படியாவது வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரு. அதை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணி அதை மட்டும் ரிஃபைன் பண்ணிட்டு அப்படின்னா அது வந்து உனக்கு எனர்ஜி பவர் ஆகிடும், உன்னோட அந்த பாய்சன் வந்து குணமாயிடும். டேங் உன்னால் முடியும், கண்டிப்பாக முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். டேங்கை வந்து அந்த டெவில் கிட்ட வந்து போகிறாங்க. சரி ஓகே, கண்டிப்பாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம பிரதர் நம்மளை வந்து இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, நம்மளும் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம டேங்க் பண்ணி யோசிச்சுட்டு சரி ஓகே பிரதர் நான் அதுக்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ உடனே நம்ம டேங்க் பண்ண போனோடனே அந்த டெவில் என்ன பண்ணுதுன்னா முதல்ல வந்து டேங்க் பண்ணி அட்டாக் பண்ணி கீழே தூக்கி போடுது. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து ஃபயர் பவர் வந்து இன்னுமே அதிகமாக கேதர் பண்ணி அது இன்னுமே வந்து நவர முடியாத மாரி வந்து பிடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம டேங்க் பண்ண வந்து திரும்பி எழுந்திருக்காங்க. ஸோ டேங்க் பண்ணி யோசிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நமக்காக வந்து பிரதர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம டேங்க் பண்ண என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப டெவில் கிட்ட போகிறாங்க. டேங்க் வேணாம், டேங்க் அது வந்து உனக்கு கொண்டுடும், தயவு செஞ்சு நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்து நம்ம ஹீரோ கற்றுவோம். டேங்க் வந்து இல்லை பிரதர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுற்றிக்கிற எனர்ஜிலாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சமாக அந்த டெவில் உடம்புல இருக்கிற எல்லா எனர்ஜியும் வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு பில் ரேஞ்சுக்கு வந்து அந்தளவுக்கு கண்டென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இருக்கிற எல்லா அந்த டெவில் பவர் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகுது அவங்களோட அந்த கையோட இதுவில். ஸோ அப்சர்வ் ஆனது ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு எனர்ஜியை வந்து டேங்க் வந்து அவங்களுக்குள்ளே செலுத்திக்கிறாங்க. உடனே அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆறா வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் பாருங்க. சுற்றி இருக்கிற எல்லா ஒரு நேச்சர் ஃபோர்ஸும் கேதர் பண்ணி ஸோ டேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே செலுத்துறாங்க. ஸோ இது வந்து இதனோட எனர்ஜி பில்லர் மாதிரி வானத்தை கிழிஞ்சிட்டு பறக்க ஸோ நம்ம டேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா டெவில் அதை வந்து அவங்களோட பவரை வச்சு அந்த டெவில் குயை வந்து ஃபுல்லாக எரிச்சு வந்து அவங்களோட பியூர் எனர்ஜியாக வந்து மாற்றிடுறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த டெவில் குயை வந்து எரிஞ்சே போச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு எக்கச்சக்க பவர் வந்ததுனால அவங்க டேரெக்டாக வந்து 4th லெவலுக்கே வந்து போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே பிரதர் வந்து ஹக் பண்ணிட்டு பிரதர் நான் கண்டிப்பாக சாதிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும்ட்டாங்க. இப்போ வந்து உனக்கு பிரச்சனை இல்லை, இப்போ நான் நிம்மதியாக எங்கே வேணாலும் போகலாம், உனக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லாதையும் உனக்குள்ள சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். டேங்க் வந்து பிரதரை கூப்பிட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்கன்ட்டு ஒரு கட்டை ஐஸ் ஆகி உடச்சி கட்டுறாங்க. உனக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவே பார்த்து ஷாக் ஆகிடறான். இங்கே பார்த்தீங்கல்ல நானும் வந்து இப்போ வந்து பவர்ஃபுல் ஆகிட்டேன்னா, ஆமாம் நீ வந்து என்னோட என் அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டேன்னா இல்லை வந்து நான் உங்களோடமே பவர்ஃபுல் ஆகிட்டேன், இதுக்கப்புறமாவது நீங்கள் போகிற ஜேர்னியில் உங்கள் கூட என்ன சேர்த்துவீங்களா அப்படின்னா இல்லை டேங்க் ஃபேமிலி வந்து உங்கள்கிட்ட தான் விட்டு போகிறேன், நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதோட அந்த எபிசோடு முடியுது. ஸோ ஹீரோ வந்து மலையை உச்சியில் நின்றுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த பயணத்துக்கு போகலாம், நம்மளை வந்து இன்னுமே வந்து அப்டேட் பண்ணுறோம், அந்த சீல் எல்லாம் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அந்த லாங்லியாங்க வந்து லின்லியாங்க வந்து பழிவாங்கியே ஆகிறோம் அப்படின்னா மீங் நீ எங்கே ஹெல்ப் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்கிறத அவங்க ஹாப்பியாக வந்து அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட வந்து சீசன் 2 வந்து இங்கேயே முடியுது கைஸ். ஸோ சீசன் 3 வந்து போடலாமா வேணாவா அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எல்லாத்துக்கும் மேலே வந்து ஸோ வீடியோ எப்படிங்கிற கமெண்ட்டையும் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3-4 பேர் சஜஷன் ஆகும், எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே கைஸ், பை 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 பை.